பதங்கள் தேடும் இதயங்கள் தனிலே இறையருள் மலர மனங்கள் பூக்கள் சிந்த வசந்த வாழ்வில் பொங்கும் வாரம் இறை குலமே இதயங்கள் தேடும் இதயங்கள் தனிலே இறையருள் மலர மனங்கள் பூக்கள் சிந்த வசந்த வாழ்வில் பொங்கும் வாரம் இறை குலமே வேளையிலே ஒரு நிறவாய் நிலமதில் நடந்தவரே இடங்களில் துடித்திட்ட பொழுதினிலே எங்கள் இதயத்தை மலர்ந்திடும் சுடரொளியே பாவம் மண்ணிலே மழையாதோ இவர் பாதம் நம்மிலே பதியாதோ பாவம் மண்ணிலே மழையாதோ இவர் பாதம் நம்மிலே பதியாதோ சோழங்கள் மறைந்திட அருள் புரிவார் உதயங்கள் தேடும் இதயங்கள் தனிலே இறையருள் மலர மரங்கள் பூக்கள் சிந்த வசந்த வாழ்வில் பொங்க வாரம் இறை குலமே இதோ கடவுள் எனக்கு துணைவராய் இருக்கிறார், என் ஆண்டவரின் வாழ்வுக்கு ஆதரவாய் இருக்கிறார். தன்னார்வத்தோடு உமக்கு பலி செலுத்துவேன். ஆண்டவரே உமது பெயரை போற்றுவேன், ஏனெனில் அது நல்லது. திருப்பாடல்கள் 53 இறைவசனங்கள் 6 மட்டும் 8. அன்புக்கினியவர்களே, இன்றைய தெய்வீக திருப்பலியில் குழந்தை பென்சன் அருள் பிறந்த நாள் நன்றி திருப்பலியாகவும், ரோசி விஜயா அறுவை சிகிச்சை இல்லாமல் உடல் சுகம் பெற்றுக்கொண்டமைக்கு நன்றியாகவும், ஆண்ட்ரூஸ் கேத்தரின் குடும்பத்தினர் நன்றி திருப்பலியாகவும் இத்திருப்பலி ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறார்கள். ஆண்டவருக்குள் நித்திலை பார்த்து அடைந்திருக்கின்ற பி ஜோஸ்பின் மேரி, எட்வர்ட் ஜோசப், மதிகினி சின்னையா, மேரி ஆக்னஸ், எம்சி வின்சென்ட், எம்சி ஆந்தனி, எம்சி ஆண்ட்ரூஸ், லில்லி தெரேசா, டாமினிக், ரீட்டா மனோகரன் இவர்களுடைய ஆண்மையிலை பாறுதலுக்காக இத்திருப்பலியிலே ஜெபிப்போம். பொதுக்காலம் 16வது ஞாயிற்றுக்கிழமையான இன்று நமக்கு வழங்கப்படும் அழகான போதனையானது கடவுளின் அன்பை பிரசங்கிக்கும் போது நம்முடைய பல வாழ்க்கை முறைகளை மாற்றி அமைக்க வேண்டும். ஏனென்றால் இங்கே உள்ள மிக முக்கியமான ஒன்று, பரிவு தேவை உள்ள மக்கள் அணுகப்பட்டு ஏற்றுக்கொள்ளப்பட்டு பராமரிக்கப்பட வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் இதயம் இன்று நமக்கு வழங்கும் மற்றும் ஒரு செய்தியானது ஒரு புதிய அன்பான வழியையும் என்றென்றும் கடவுளுடன் ஒன்றித்த மக்கள் உணரும் ஒரு உலகத்தையும் நாம் உருவாக்க வேண்டும். அடிப்படையில் இயேசு கிறிஸ்து சீடர்களுக்கு கற்பிக்க முயன்றது கடவுளுடைய வார்த்தையை பிரசங்கிப்பது என்பது நூலகங்களின் விஷயமோ அல்லது அமைப்பு விஷயமோ அல்ல. அது இயேசு கிறிஸ்துவின் கருணை, அன்பு மற்றும் அக்கறை ஆகியவற்றை நம் இதயத்திலிருந்து அடுத்தவரின் இதயத்துக்கு அடைய அனுமதிப்பது. நாம் இயேசு கிறிஸ்துவின் ராஜ்யத்தை பிரசங்கிக்கவில்லை, மாறாக அவரின் பிரசன்னத்தை பிரசங்கிக்கிறோம். மேலும் இயேசு கிறிஸ்துவின் பிரசன்னத்தை நம் வாழ்க்கையோடு பிரசங்கித்து நம் வாழ்க்கையுடன் மாற்றுகிறோம் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். கடவுளின் அன்பையும் பரிசையும் பிரசங்கிக்க நாம் செய்ய வேண்டியது இயேசு கிறிஸ்து செய்தது போல நாமும் நம் வாழ்க்கையில் உள்ள தடங்கல்களை வென்று அன்பால் மக்களை தொட வேண்டும். அதற்கு ஆண்டவரே நம்மை வழிநடத்துவார். கடவுள் மக்கள் மூலமாக செயல்படுகிறார். இரக்கமுள்ள மனிதராக, செவிசாய்க்கும் மனிதராக, அக்கறை கொண்ட மனிதராக இயேசு கிறிஸ்து இருந்ததைப் போல வாழ்க்கையின் குறுக்கீடுகளுக்குள் நம்மை ஆட்படுத்தி நம்மை நாமே வளர்த்து கொள்ள அழைத்து விழுகிறார்.
இயேசு கிறிஸ்துவே கடவுளுடைய ராஜ்யம். அவரை போல நாம் எவ்வளவு அதிகமாக இருக்க முயற்சிக்கிறோமோ அவ்வளவு அதிகமாக கடவுளுடைய ராஜ்யம் உலகமெங்கும் பிரசங்கிக்கப்படுகிறது. இவற்றை உணர்ந்தவர்களாக நம் வாழ்க்கையை பயணிக்க இன்றைய திருப்பலியில் முழு உள்ளத்தோடு பங்கேற்க புனித தொன்போஸ்கோ அன்பியம் நம் குழந்தை இயேசு இறை சமூகத்தை அன்புடன் அழைக்கிறது. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் அன்புக்குரியவர்களே, ஆண்டின் பொதுக்காலம் 16ஆம் ஞாயிறு கொண்டாட்டத்திற்கு உங்களை அன்போடு அழைக்கின்றேன். இன்றைய ஞாயிறு நம்மை எல்லாம் இயேசுவை போல் இரக்கம் உள்ளவர்களாகவும் இரக்கமுடைய இதயம் கொண்டவர்களாகவும் நம்மை சூழ்ந்திருக்கின்றவர்கள் மீது அன்பு கொண்டவர்களாகவும் இருக்க அழைப்பு கொடுக்கிறது. சிந்தனைகளோடு தொடர்ந்து ஜெபிப்போம். தூய மர நிகழ்வுகளை நாம் கொண்டாடிட தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். இயலாம் உள்ள இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கனியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் உள்ள இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும்.
தூயவர், நீரொருவரே ஆண்டவர், நீரொருவரே உன்னதர். தூய ஆவியுடன் தந்தை இறைவனின் ஆட்சியில் இருப்பவர் நீரே. மன்றாடுவோமாக்கு. ஆண்டவரின் நீர்வளம் கனிந்து அடியார்களாகிய எங்களில் உமர் கொடைகளை பெருக செய்தருளும். இவ்வாறு நம்பிக்கை, எதிர்நோக்கு, அன்பு ஆகியவற்றால் நாங்கள் பற்றி எறிந்து கட்டளைகளை விழிப்புடனும் ஆர்வத்துடனும் கடைபிடிக்க செய்தருள்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்யும் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். ஆடுகளை கூட்டிச் சேர்த்து அவற்றை பேணி காக்க நான் மேய்ப்பேர்களை நியமிப்பேன். இறைவாக்கினர் எரேமியா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 23, வசனங்கள் 1 முதல் 6 முடிய. ஆண்டவர் கூறுவது: என் மேய்ச்சலுக்குட்பட்ட ஆடுகளை அழித்து சிதறடிக்கும் மேய்ப்பர்களுக்கு ஐயோ கேடு. தம் மக்களை வழிநடத்தும் மேய்ப்பர்களுக்கு எதிராக இஸ்ரவேலின் கடவுளாகிய ஆண்டவர் கூறுவது இதுவே: நீங்கள் என் மந்தையை சிதறடித்து விட்டீர்கள், அதனை துரத்தி அடித்தீர்கள், அதனை பராமரிக்கவில்லை. இதோ உங்கள் தீச்செயல்களின் காரணமாக உங்களை தண்டிக்கப் போகிறேன் என்கிறார் ஆண்டவர். என் மந்தையில் எஞ்சியிருக்கும் ஆடுகளை நான் துரத்தி அடித்த அனைத்து நாடுகளிலிருந்தும் கூட்டிச் சேர்த்து அவர்களுக்குரிய ஆட்டுப்பட்டிக்கு கொண்டு வருவேன். அவையும் பல்கி பெருகும். அவற்றை பேணி காக்க நான் மேய்ப்பர்களை நியமிப்பேன். இனி அவை அச்சமுறா, திகிலுறா, காணாமலும் போகா என்கிறார் ஆண்டவர். ஆண்டவர் கூறுவது: இதோ நாட்கள் வருகின்றன, அப்போது நான் தாவீதுக்கு ஒரு நீதியுள்ள தளிர் தோன்றச் செய்வேன். அவர் அரசராய் ஆட்சி செலுத்துவார். அவர் ஞானமுடன் செயல்படுவார். அவர் நாட்டில் நீதியையும் நேர்மையையும் நிலைநாட்டுவார். அவர் தம் நாட்களில் யூதா விடுதலை பெறும், இஸ்ரேல் பாதுகாப்புடன் வாழும். யாவே சித்கோனும், ஆண்டவரே நமது நீதி எனும் பெயரால் இந்நகர் அழைக்கப்படும். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி.
இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது? கடந்திடும் போதினிலே படர்ந்திடும் பாதையிலே கடந்திடும் போதினிலே எங்கே படர்ந்திடும் பாதையிலே எங்கும் மொழி ஆஹா எங்கும் மொழி ஆஹா எங்கெங்கும் மொழி அல்லவா என் நாயனா இறைவன் இருக்கின்ற போது என் வாழிலே குறைகள் என்பது ஏது? என் நாயனா இறைவன் இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது? இரண்டாம் வாசகம். இயேசுவே நமக்கு அமைதி அருள்பவர். திருத்தூதர் பவுல் எபேசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறை வசனங்கள் 13-18 முடிய. சகோதரர் சகோதரிகளே, ஒரு காலத்தில் தொலையில் இருந்த நீங்கள் இப்பொழுது இயேசு கிறிஸ்துவோடு இணைந்து அவரது இரத்தத்தின் மூலம் அருகில் கொண்டு வரப்பட்டிருக்கிறீர்கள். ஏனெனில் அவரே நமக்கு அமைதி அருள்பவர். அவரே இரண்டு இனத்தவரையும் பிரித்து நின்ற பகைமை என்னும் சுவரை தமது உடலில் ஏற்ற துன்பத்தின் வழியாய் தகர்த்தெறிந்து அவர்களை ஒன்றுபடுத்தினார். பல கட்டளைகளையும் விதிகளையும் கொண்ட யூதச் சட்டத்தை அழித்தார். இரு இனத்தவரையும் தம்மோடு இணைந்திருக்கும் புதியதொரு மனித இனமாக படைத்து அமைதி ஏற்படுத்தவே இவ்வாறு செய்தார். தாமே துன்புற்று பகைமையை அழித்தார். சிலுவையின் வழியாக இரு இனத்தவரையும் ஓருடலாக்கி கடவுளோடு ஒப்புரவாக்க இப்படி செய்தார். அவர் வந்து தொலையில் இருந்த உங்களுக்கும் அருகில் இருந்த அவர்களுக்கும் அமைதியை நற்செய்தியாக அறிவித்தார். அவர் வழியாகவே இரு இனத்தவராகிய நாம் ஒரே தூய ஆவி மூலம் நம் தந்தையை அணுகும் பேறு பெற்றிருக்கிறோம். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. Alleluia.
எனது குரலுக்கு செவி சாய்க்கின்றன. எனக்கும் அவற்றை தெரியும், அவையும் என்னை பின்தொடர்கின்றன. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மார்க் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, ஆட்சி உமக்கே. புனித மார்க் எழுதிய தூய நற்செய்தி பிரிவு 6 இறைவசனங்கள் 30 34 முடிய. திருத்தூதர்கள் இயேசுவிடம் வந்து கூடி தாங்கள் செய்தவை கற்பித்தவை எல்லாம் அவருக்கு தெரிவித்தார்கள். இயேசு அவர்களிடம், நீங்கள் பாலை நிலத்தில் உள்ள தனிமையான ஓரிடத்திற்கு சென்று சற்று ஓய்விடுங்கள் என்றார். ஏனெனில் பலர் வருவதும் போவதுமாய் இருந்ததால் உண்பதற்கு கூட அவர்களுக்கு நேரம் கிடைக்கவில்லை. அவ்வாறே அவர்கள் படகேறி பாலை நிலத்தில் உள்ள தனிமையான ஓரிடத்திற்கு சென்றார்கள். அவர்கள் புறப்பட்டு போவதை மக்கள் பார்த்தார்கள். பலர் அவர்களை இன்னார் என்று தெரிந்து கொண்டு எல்லா நகர்களிலிருந்தும் கால்நடையாகவே கூட்டமாய் ஓடி அவர்களுக்கு முன் அங்கு வந்து சேர்ந்தனர். அவர் கரையில் இறங்கிய போது பெருந்திரளான மக்களை கண்டார். அவர்கள் ஆயிரல்லா ஆடுகளைப் போல் இருந்ததால் அவர்கள் மீது பரிவு கொண்டு அவர்களுக்கு பலவற்றை கற்பித்தார். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இயேசுவே, உமக்கு புகழ். பெருந்திரளான மக்களை கண்டபோது அவர்கள் ஆயிரல்லா ஆடுகள் போல் இருந்ததால் இயேசு அவர்கள் மீது பரிவு கொண்டு அவர்களுக்கு பலவற்றை கற்பித்தார். மார்க் நற்செய்தி பிரிவு 6 இறைவசனம் 34. இயேசுவில் அன்புக்குரியவர்களே, முதல் உலகப் போரின் கொடுமைகளை நேரடியாக உணர்ந்த கவிஞர்களில் ஒருவர் வில்லியம் பட்லர் ஏட்ஸ் என்பவர். 1919ஆம் ஆண்டு, அதாவது முதல் உலகப் போர் முடிவடைந்திருந்த நேரத்தில் அவர் ஒரு கவிதை ஒன்றை எழுதுகிறார். அந்த கவிதைக்கு செகண்ட் கம்மிங் என்று பெயரிடுகிறார். தி செகண்ட் கம்மிங், இரண்டாம் வருகை என்று சொல்லி. அப்படி அவர் எழுதி வெளியிட்ட அந்த கவிதை இன்றைய ஞாயிறு சிந்தனைகளை துவங்குவதற்கு நமக்கு உதவியாய் இருக்கும் என எண்ணுகின்றேன். கடந்த 2019ஆம் ஆண்டு முதல் உலகப் போரின் நூற்றாண்டை நாம் கொண்டாடி அல்லது நினைவு கூர்ந்து இருந்த தருணத்தில் 2019ஆம் ஆண்டினுடைய இறுதியிலிருந்து இன்று வரை கொரோனா பெரும் தொற்று என்கின்ற மற்றொரு நோயோடு நாம் போரிட்டு கொண்டிருக்கும் இந்த சூழலில் அவருடைய கவிதையில் வந்த சில வரிகள் நம்முடைய சிந்தனைகளை கூர்மையாக்க உதவும் என நான் நினைக்கின்றேன். தி செகண்ட் கம்மிங், இரண்டாம் வருகை என்கின்ற இந்த கவிதையில் அவர் பின்வரும் செய்திகளை அழுத்தமாய் சொல்லுகின்றார். உலகப் போரினை கண்கூடாக கண்ட அந்த கவிஞர் தன்னுடைய கவிதையில் இப்படியாய் சில வரிகளை பதிவிடுகின்றார். சுற்றிலும் பலவும் வீழ்கின்றன, மையம் எதையும் தாங்க இயலவில்லை. அராஜகம் இவ்வுலகில் அவிழ்த்து விடப்பட்டுள்ளது. இரத்தம் தோய்ந்த வெள்ளம் எங்கும் பாய்கிறது. மாசற்ற நிலை மூழ்கடிக்கப்படுகிறது. மிகச் சிறந்தவர்கள் தங்கள் கொள்கை பிடிப்பை இழந்துள்ள வேளையில் மிக மோசமானவர்கள் வெறியின் உச்சத்தில் உள்ளனர். இப்படி சில வரிகளை
வில்லியம் பட்லர் ஏட்ஸ் தன்னுடைய 2ஆம் வருகை என்கின்ற கவிதையில் குறிப்பிடுகின்றார். அன்புக்கினியவர்களே, மையமாக நடுநிலையோடு செயலாற்ற வேண்டிய உலக அரசுகள் பல இன்று தட்டு தடுமாறி வீழ்கின்றன என்கின்ற ஒரு உணர்வை நாம் பெற்றுக்கொள்ள சில மாதங்களில் நடந்த நிகழ்வுகள் இத்தகைய சிந்தனையை நம்முள் எழ வைக்கின்றது. நடுநிலை தவறியுள்ள அரசுகளின் பிரித்தாளும் சக்திகள் மக்களை பல நிலைகளில் பிளவுபடுத்தியுள்ளன. நம்முடைய வழக்காற்றிலே நாம் சொல்லுவோமே, ஊரு 2 பட்டால் கூத்தாடிக்கு கொண்டாட்டம் என்கின்ற பழமொழிக்கு ஏற்ப மக்கள் பிளவுபட்டு, அதே வேளையில் ஒரு கிருமிக்கு பயந்து இல்லங்களிலே அடைபட்டிருப்பது அரசியல் தலைவர்களுக்கு கொண்டாட்டமாக மாறியுள்ளதோ என்கின்ற ஒரு சிந்தனையையும் இன்று நம்மில் எழ வைக்கின்றது. தலைவர்கள் செய்வது தவறு என்று சுட்டிக்காட்டும் சமூக ஆர்வலர்களை இன்றைய அரசு சமூக விரோதிகள் என்கின்ற பழியை சுமத்தி இந்த பெரும் நோய் தொற்று காலத்தில் தடைகள் பலவற்றை கொண்டு வந்து முழு அடைப்புகளை ஏற்படுத்தி மக்களை வீடுகளை விட்டு வெளியேற விடாமல் செயல்பட்டு கொண்டிருக்கின்ற சூழலில் அரசின் சில தவறுகளை சுட்டி காட்டுகின்றவர்களை வேட்டையாடி அவர்களை முற்றிலுமாய் அழிப்பதும் சிறையில் அடைப்பதுமான தீவிரவாத செயல்களை செய்து கொண்டிருக்கிறது. இந்த வேட்டையின் மொத்த வடிவமாக அருட்தந்தை ஸ்டான் சுவாமி, நம்முடைய கத்தோலிக்க அருள் பணியாளருடைய மரணம் நமக்கு தருகின்ற செய்தியாய் உலகம் முழுவதும் இதை பார்க்கின்றது. பிரியமானவர்களே, ஆங்கிலத்திலே ஒரு சொல்லாடல் இருக்கிறது, மைட் இஸ் ரைட், சக்தியே சரியானது அல்லது சக்தி மிகுந்தோரே சரியானவர்கள் என்கின்ற இந்த சொல்லாடல். இது ஒரு தவறான கருத்தை சரி என்று நிலைநாட்ட முயன்று வரும் தலைவர்களை இந்ஞாயிறு வழங்கப்பட்டுள்ள முதல் வாசகம் வன்மையாக கண்டனம் செய்கிறது. ஆண்டவரின் கூற்றாக இறைவாக்கினர் எரேமியா பதிவு செய்துள்ள கடினமான சொற்கள் இந்ஞாயிற்றன்று உலகெங்கிலும் உள்ள கத்தோலிக்க ஆலயங்களில் பீடத்திலிருந்து அறிக்கையிடும் போது அதை உலகிற்கு இறைவன் வழங்கும் ஒரு எச்சரிக்கையாக நாம் எண்ணி பார்க்கலாம். மக்களை அழித்து சிதறடிக்கும் தலைவர்களுக்கு ஆண்டவர் விடுக்கும் எச்சரிக்கையாக இன்றைய முதல் வாசகத்தில் எரேமியா இறைவாக்கினர் இப்படியாய் சொல்லுகிறார். ஆண்டவர் கூறுவது, என் மேய்ச்சலுக்குட்பட்ட ஆடுகளை அழித்து சிதறடிக்கும் மேய்ப்பர்களுக்கு ஐயோ கேடு. நீங்கள் என் மந்தையை சிதறடித்து விட்டீர்கள், அதனை துரத்தி அடித்தீர்கள், அதனை பராமரிக்கவில்லை. இதோ உங்கள் தீச்செயல்களின் காரணமாக உங்களை தண்டிக்கப் போகிறேன் என்கிறார் ஆண்டவர் என்று இன்றைய முதல் வாசகம் குறிப்பிட்டதை நாம் வாசித்தோம். அன்புக்குரியவர்களே, இன்றைய முதல் வாசகத்தினுடைய வரலாற்றை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எரேமியா இறைவாக்கினர் ஏன் இந்த இறைவாக்கை உரைக்கின்றார்? எரேமியா இறைவாக்கினர் இந்த இறைவாக்கை உரைத்த அந்த வரலாறு, அந்த சூழல் எப்படிப்பட்டதாய் இருந்தது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். நம்முடைய விவிலிய அறிஞர்கள் நிகழகாய் சொல்லுகின்றார்கள், எரேமியா இறைவாக்கினர் 5 அரசர்கள் ஆட்சி செய்த காலகட்டங்களில் வாழ்ந்தார் என்று சொல்லப்படுகிறது. எரேமியா இறைவாக்கினர் ஜெகோவாஸ் 2, ஜொயாக்கிம், ஜொயாக்சின் மற்றும் செதேக்கியா, தாவீது ஆகிய அரசர்கள் இருந்த காலகட்டத்தில் பணிபுரிந்ததாக சொல்லப்படுகிறது. இவர்களில் ஒருவர் மட்டும்தான் கடவுளுக்கு பயந்த அரசராய் இருந்தார். காரணம், எரேமியா இறைவாக்கு உரைத்த பொழுது இஸ்ரவேல் மக்கள் நாடு கடத்தப்பட்டிருந்தார்கள், பாபிலோனுக்கு நாடு கடத்தப்பட்டிருந்தார்கள். அப்பொழுது இந்த செதேக்கியா அரசனும் நாடு கடத்தப்பட்டான். சங்கிலிகளால் பிணைக்கப்பட்டு அவன் பாபிலோனுக்கு எடுத்துச் செல்லப்பட்டான். அவனுடைய பிள்ளைகளை எல்லாம் நேபுகாத்நேசர் என்கின்ற பாபிலோனிய மன்னன்
செதேக்கியா அரசனுக்கு முன்பாக வாளால் அவர்களை கொன்றான். அதே வேளையில் இந்த செதேக்கியா என்கின்ற அரசனுடைய கண்களையும் பிடுங்கி குருடனாக்கி அவனை ஒரு 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 மிகவும் டீக்ரேடிங் டாஸ்க் என்று சொல்லப்படுகின்ற ஒரு வேலையை அவன் செய்யுமாறு அரசனுக்குரியவனாய் இருந்தவனை மிக கொடுமையான முறையில் அவனை சிறையில் அடைத்து வேலை செய்யும்படி நேபுகாத்நேசர் ஆணை பிறப்பிக்கின்றார். இந்த எல்லா நிகழ்வுகளையும் ஒன்று சேர்த்து பார்க்கின்ற எரேமியா இறைவாக்கினர், நீங்கள் அரசர்களாய் கடவுள் உங்களை அமர்த்திய பொழுது நீங்கள் கடவுளை பிரதிபலிக்க வேண்டியவர்களாய் இருக்க அழைக்கப்பட்டீர்கள். எவ்ரி கிங் ஹேஸ் டு ரிப்ரசன்ட் காட் என்பதுதான் அரசர்களுக்கான பணியாக வேலையாக இருந்தது. ஆனால் இந்த அரசர்கள் எப்படிப்பட்டவர்களாய் இருந்தார்கள் என்பதைத்தான் இன்றைய முதல் வாசகத்தில் எரேமியா இறைவாக்கினர் இப்படியாய் சொல்லுகின்றார். என் ஆடுகளை அழித்து சிதறடிக்கும் மேய்ப்பர்கள் அரசர்கள், நீங்கள் என் மந்தையை சிதறடித்து விட்டீர்கள், அதனை துரத்தி அடித்தீர்கள், அதனை பராமரிக்கவில்லை. அரசர்கள் என்னவெல்லாம் செய்தார்கள்? கடவுள் நிலையில் இருந்து செயல்பட வேண்டிய அரசர்கள் அதை மறந்து தான் தோன்றித்தனமாய் செயல்பட்டதால், அவர்கள் அரசனுக்குரிய வேலை செய்யாததால் இஸ்ரேல் மக்கள் நாடு கடத்தப்பட்டார்கள், அடிமையாக்கப்பட்டார்கள் என்று அவர்களுக்கு எதிரான இறைவாக்கை உரைக்கின்றார். அன்புக்குரியவர்கள், எரேமியா இறைவாக்கினர் வெறுமனே அரசர்களுக்கு எதிராக கண்டனத்தை மட்டும் பதிவு செய்யாமல் இன்றைய முதல் வாசகத்தினுடைய இறுதியிலே நம்பிக்கை தரக்கூடிய சில சொற்களையும் இங்கு வழங்குகின்றார். நான் தாவீதுக்கு ஒரு நீதியுள்ள தளிர் தோன்ற செய்வேன். இயேசுவினுடைய மெசியாவினுடைய வருகையை குறித்து பல நூறு ஆண்டுகளுக்கு முன்பாகவே எரேமியா இறைவாக்கினர் இப்படியாய் இறைவாக்கு உரைக்கின்றார். ஆண்டவர் கூறுவது இதுவே, இதோ நாள்கள் வருகின்றன, அப்போது நான் தாவீதுக்கு ஒரு நீதியுள்ள தளிர் தோன்ற செய்வேன். அவர் அரசராய் ஆட்சி செலுத்துவார், அவர் ஞானமுடன் செயல்படுவார், அவர் நாட்டில் நீதியும் நேர்மையும் நிலைநாட்டுவார். அவர் தம் நாள்களில் யூதா விடுதலை பெறும், இஸ்ரேல் பாதுகாப்புடன் வாழும். அன்புக்குரியவர்களே, இஸ்ரேல் இனம் இரண்டு நாடுகளாக பிளவுபட்டிருந்தது, யூதா என்றும் இஸ்ரேல் என்றும். ஆனால் இயேசுவினுடைய வருகையின் பொழுது இந்த இரண்டும் ஒன்று சேர்க்கப்படும். அவர் நேர்மையாய் ஆட்சி செய்வார், அவர் மக்கள் மீது கருணையுடனும் ஞானமுடனும் செயல்படுவார் என்று சொல்லப்படுகிற அன்புக்குரியவர்களே, நீதியுள்ள தளிர். தளிர் என்று சொல்லுகின்ற பொழுது நம்முடைய செடிகளிலே நாம் பார்க்கின்ற ஒரு புதிய தளிர், புதிய குருத்து புதிதாக ஒன்று வருகின்ற பொழுது அது அடிமரம் போன்று கடினமாக இருக்காது, அது மென்மையாக இருக்கும். எனவே இந்த மென்மையை மேற்கோள் காட்டும் வண்ணமாய் இந்த வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. தாவீது வம்சத்திலிருந்து, அவருடைய தலைமுறையிலிருந்து தளிர் ஒன்று தோன்ற செய்வேன். இந்த தளிர் இயேசு கிறிஸ்து. இந்த இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவராய் இருப்பார் என்பதை இயேசுடைய பிறப்புக்கு முன்பே சில நூறு ஆண்டுகளுக்கு முன்பாக எரேமியா இறைவாக்கினர் முன்னறிவிக்கின்றார். அவர் ஞானமுடன் செயல்படுவார். and he would do everything justly. அதுதான் மிக முக்கியமான வார்த்தை. கடந்த வாரமும் ஆமோஸ் இறைவாக்கினர் இதை குறித்து தான் பேசியதை முதல் வாசகம் நமக்கு சொல்லியது. கடவுள் நீதியை விரும்புகின்றார். அவர் அடிமைத்தனத்தையோ கொடுமைகளையோ பிளவுகளையோ கடவுள் விரும்பவில்லை, மாறாக நீதியை விரும்புகின்றார் என்று சொல்கிறார். அதைத்தான் இன்றைய முதல் வாசகத்திலும் எரேமியா இறைவாக்கினர் இப்படியாய் சொல்லுகின்றார். அவர் ஞானமுடன் செயல்படுவார், அவர் நாட்டில் நீதியும் நேர்மையும் நிலைநாட்டுவார், எல்லாருக்குமானதை அவர் கொடுப்பார், ஏற்ற தாழ்வுகளை அவர் உருவாக்க மாட்டார் என்பதையெல்லாம் இன்றைய முதல் வாசகத்தில் நாம் வாசிக்கிறோம். ஆனால் அன்புக்குரியவர்களே, கடந்த சில நாட்களாக ஊடகங்கள் வழியாக நாம் கேள்விப்படுகின்ற நிகழ்வுகள் எல்லாம் நமக்குள் பிளவுகளை ஏற்படுத்துவதாய் இருக்கிறது. ஏன் கடந்த வாரம் முழுவதுமாய் நம்முடைய கோவை மண்டலம் கொங்கு நாடு என்கின்ற ஒரு யூனியன் பிரதேசமாக உருவாக்கப்படும் என்கின்ற ஒரு பொய்யான செய்தி பெரும் அதிர்வை ஏற்படுத்தியது. அப்படி என்றால் நம்மை பிரித்தாள வேண்டும், அமைதியாயிருக்கின்ற இந்த தமிழகத்தை உடைக்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் தான் தலைவர்கள் செயல்படுகிறார்கள் என்பதை
இது நமக்கு வெளிப்படுத்துகின்றது. 84 வயதுடைய ஒரு அருள்பணியாளர், சமூக ஆர்வலர், நீதிக்காக குரல் கொடுத்த அருட்தந்தை ஸ்டேன் சுவாமி அவர்களுடைய அந்த மரணம் பெரும் அதிர்வை ஏற்படுத்துகிறது. சமூகத்தில் விழிப்பிற்கு குரல் கொடுக்கின்றவர்கள் விரோதிகள் என்று முத்திரையிடப்பட்டு அவர்கள் கொலை செய்யப்படுவது நம்மை பிரிப்பதற்கான செயல்பாடுகளாகவே இருக்கிறது என்பதையும் இன்றைய ஞாயிறு சிந்தனையோடு நாம் சேர்ந்து தியானிக்க நமக்கான அழைப்பை விடுக்கிறது. அன்புக்குரியவர்களே, முதல் வாசகத்தில் முன்னறிவிக்கப்பட்ட இந்த மெசியா என்னும் இயேசு ஞானத்துடன் செயல்படுவார். அவர் நீதியையும் நேர்மையும் நிலைநாட்டுவார். அன்புக்குரியவர்களை, நீதியும் நேர்மையும் இன்றைய நற்செய்தியோடு தொடர்பு படுத்தி பார்க்கின்ற பொழுது அது இரக்கம் என்கின்ற வார்த்தையோடு ஒன்றித்து போவதாய் நான் உணர்கின்றேன். கம்பேஷன் என்று சொல்லப்படுகிறது. இந்த கம்பேஷன் என்கின்ற வார்த்தையினுடைய வேர் வார்த்தை, கிரேக்க வார்த்தையினுடைய பொருள் எதுவாக சொல்லப்படுகிறது என்று சொன்னால், அந்த பரிவு அல்லது இரக்கம், கம்பேஷன் ஆர் பீயிங் கம்பேஷனேட் என்கின்ற இந்த ஆங்கில வார்த்தைக்கு கிரேக்க மொழியில் மொழிபெயர்க்கின்ற பொழுது அது உடலில் இருக்கின்ற இதயத்தோடும் மற்ற மிக முக்கிய உறுப்புகளான லங்ஸ் மற்றும் லிவர் இவைகளோடு தொடர்புபடுத்தி சொல்லப்படுகிறது. இந்த 3 மிக முக்கிய உடலின் உறுப்புகளினுடைய ஒரு வார்த்தையாகத்தான் பரிவு என்கின்ற வார்த்தை சேர்த்து பார்க்கப்படுகிறது என்று விவிலிய அறிஞர்கள் சொல்லுகின்றார்கள். இப்ப மருத்துவ அறிவியல் என்ன சொல்லுகிறது? நம்முடைய இதயம் துடித்து போனால், நம்முடைய இதயம் இயங்காமல் போனால், நம்முடைய உடலில் உறுப்புகளில் ஒன்றான இந்த லிவர் அல்லது லங்ஸ், நுரையீரல் மற்றும் கல்லீரல் இவை செயல்படாமல் போனால் நாம் மரணத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறோம் என்பது பொருள். அப்படி என்றால் எப்படி இந்த உடலின் உறுப்புகள் மிக முக்கியமோ அப்படித்தான் கருணையும் பரிவும் என்று இயேசு இன்றைய நற்செய்தியின் வழியாய் நமக்கு சொல்லிக் கொடுக்கின்றார். அன்புக்குரியவர்களே, இன்றைய ஞாயிறு நற்செய்தியை கடந்த 2 வார நற்செய்திகளோடு நாம் ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். 2 வாரங்களுக்கு முன்பு இயேசு தம்முடைய சொந்த ஊரில் நிராகரிக்கப்படுகின்றார். ஆயினும் அவர் தொடர்ந்து நற்செய்தியை அறிவிக்க அடுத்த ஊர்களுக்கு செல்லுகின்றார். அப்படி நற்செய்தியை அறிவிக்க அவர் முற்படுகின்ற பொழுது தம்முடைய சீடர்களையும் அந்த நற்செய்தி பணியில் சேர்த்துக் கொள்ளுகின்றார். எனவே அவர் போக விரும்பிய ஊர்களுக்கு இயேசு தம்முடைய சீடர்களை இருவராக அனுப்பினார். அப்படி அனுப்புகின்ற பொழுது அவர்களுக்கு வல்லமையை கொடுத்தார். பேய்களை ஓட்டுகின்ற வல்லமையையும் நோய்களை நீக்குகின்ற சக்தியையும் அவர்களுக்கு கொடுத்து அனுப்பினார் என்று சொல்லி கடந்த வாரம் வாசித்தோம். அதனுடைய தொடர்ச்சியாய் வருகின்ற இந்த வாரம் பணிக்கு அனுப்பப்பட்ட சீடர்கள் இயேசுவிடம் வந்து தாங்கள் செய்தவை கற்பித்தவை எல்லாம் குறித்து அறிக்கையை சமர்ப்பிக்கின்றார்கள். They submitted a report to Jesus. எப்படி ஒரு பணித்தளத்தில், ஒரு அலுவலகத்தில் ஒரு முன்னெடுப்பு எடுக்கப்படுகிறது என்று சொன்னால், அந்த முன்னெடுப்பு முடிந்த பிறகு அதனை ஒருங்கிணைக்கின்றவர்கள், the team leader has to submit a report. அதே போல்தான் திருத்தூதர்களும் அப்போஸ்தலர்களும் இயேசுவிடம் வந்து ஒரு அறிக்கையை கொடுக்கின்றார்கள். ஆண்டவரே, நாங்கள் இதையெல்லாம் செய்தோம், நாங்கள் இத்தனை பேரை குணமாக்கினோம், இவ்வளவு பேய் பிடித்திருந்தவர்களை நாங்கள் குணமாக்கினோம், நாங்கள் தொட்டவர்கள் எல்லாம் நலமடைந்தார்கள், பார்வை பெற்றார்கள், உயிர்த்தெழுந்தார்கள், இவற்றையெல்லாம் எங்களால் செய்ய முடிந்தது என்று சொல்லி இயேசுவிடம் அவர்கள் அறிக்கையை ஒப்படைக்கின்ற பொழுது இயேசு அவர்கள் மீது கொண்டிருந்த கருணையின் பொருட்டு, இயேசு தம் சீடர்கள் மீது வைத்திருந்த அன்பின் பொருட்டு, அவர்கள் மீது கொண்டிருந்த இரக்கத்தின் பொருட்டு இயேசு தம் சீடர்களை மிக முக்கியமானவர்கள் என்று கருதினார். This is where we need to reflect more deeply. அன்புக்குரியவர்களே, தன்னலமுடைய தலைவர்கள் தங்களுடைய தொண்டர்கள் செயல்களை எல்லாம் செய்கின்ற பொழுது வந்து அவர்களிடம் சொல்லுகிறார்கள் என்று சொன்னால், தன்னலமுடைய தலைவர்கள் என்ன சொல்வார்கள்? தனக்கான பேரும் புகழும் தொடர்ந்து மக்கள் மத்தியில் இருக்க வேண்டும் என்பதற்காக என்ன சொல்லுவாங்க வழக்கமா? வெரி குட் போங்க, தொடர்ந்து செய்யுங்க, செஞ்சுக்கிட்டே இருங்க, அப்பதான் மக்கள் நம்மளை பத்தி பேசுவாங்க, நம்ம கட்சி பத்தி பேசுவாங்க என்று சொல்லி செயல்படுவார்கள். ஆனால் இயேசு அப்படிப்பட்டவராய் நமக்கு விவிலியத்தில் சொல்லப்படவில்லை. இன்றைய நற்செய்தியிலும் இயேசு அப்படி மார்க்கு நற்செய்தியாளர் நமக்கு படம் பிடித்து காட்டவில்லை. மாறாக மார்க்கு நற்செய்தியாளர் இயேசுவை ஒரு தன்னலமற்ற தலைவராக வெளிப்படுத்துகின்றார். தம்முடைய சீடர்கள்
மிகுந்த பணி செய்து சோர்வோடு வந்திருக்கிறார்கள் என்பதை அறிந்து தம் சீடர்கள் தனக்கு முக்கியமானவர்கள். The disciples are so important and therefore importance has to be given என்கின்ற அடிப்படையில் இயேசு தம்முடைய சீடர்களை பார்த்து சொல்லுகின்றார், நீங்கள் பாலைநிலத்திற்கு சென்று ஓய்வெடுங்கள். You need time for leisure. You need to relax. உங்களுக்கு ஓய்வு தேவைப்படுகிறது. நாம் இன்னும் தொடர்ந்து பணியாற்ற வேண்டும். அந்த பணிக்கு தேவையான சக்தியை நாம் மீண்டும் பெற்றுக்கொள்ள வேண்டும். எனவே நீங்கள் போய் ஓய்வெடுங்கள் என்று சொல்லி இயேசு சொல்வதன் மூலம் இயேசு ஒரு தன்னலமற்ற தலைவர் என்பதை இன்றைய நற்செய்தி நமக்கு சொல்லுகின்றது. அன்புக்குரியவர்களே, இப்படி இயேசு தம் சீடர்களை தனிமையான ஒரு இடத்திற்கு சென்று ஓய்வெடுக்க சொன்னதற்கும் ஒரு காரணம் இருக்கிறது. இயேசு சபையினுடைய தோற்றுவிப்பாளர் புனித இன்னாசியார், லோயாலோ இன்னாசியார் தன்னுடைய குருக்களுக்கு, சபையினருக்கு ஒரு பயிற்சியை அளித்திருக்கின்றார். அந்த பயிற்சியை நாங்கள் மாணவர் இல்லத்தில் தங்கி படித்தபோது பெற்றிருக்கின்றோம். நான் மாணவிகளுக்கு அதிபர் தந்தையாக இருந்த பொழுதும் அவர்களுடைய இரவு வேலை ஜெபத்தில் இதை நான் பயன்படுத்தியதுண்டு. அதை அவர்கள் இப்படித்தான் சொல்லுகின்றார்கள், ஆன்ம ஆய்வு என்று சொல்லுகின்றார்கள். இன்னொரு வார்த்தையில் ஆன்ம சோதனை என்று சொல்லுகிறார்கள். ஆங்கிலத்தில் எக்ஸாமினேஷன் ஆஃப் கான்சியன்ஸ் என்று சொல்லுகின்றார்கள். அதாவது ஒவ்வொரு நாளும் உறங்க செல்வதற்கு முன்பு நாம் காலை எழுந்தது முதல் உறங்க செல்லுகின்ற அந்த தருணம் வரை நாம் என்ன செய்தோம் என்பதை நாம் நம்முடைய நினைவலைகளுக்கு கொண்டு வந்து அதை அலசி பார்க்கின்ற அந்த ஆன்மீக பயிற்சி. காரணம், இந்த ஆன்மீக பயிற்சி தான் நம்முடைய வாழ்வை நாம் அலசி பார்த்து சீர்படுத்திக் கொள்வதற்கு உதவுகிறது என்று புனித லோயாலோ இன்னாசியார் தம்முடைய இயேசு சபை குருக்களுக்கும் அதில் பயிற்சி பெறுகின்றவர்களுக்கும் ஆன்மீக பயிற்சியாக இதை கொடுத்திருக்கின்றார். அன்புக்குரியவர்களே, உலக புகழ்பெற்ற அறிவியலாளர், மின்காந்த திறனை உலகறிய செய்தவர் மைக்கேல் ஃபராடே என்பவர். இவரை குறித்து அறிவியல் வல்லுநர்கள் மிக பெருமையாக பேசுவார்கள். இந்த மின்காந்த திறனை உலகறிய செய்த இந்த அறிவியல் அறிஞர் ஒரு கூட்டத்திற்கு அழைக்கப்பட்டிருந்தார். அந்த கூட்டத்தில் அவர் மிக அழகாக 1 மணி நேரம் உரையாற்றினார். இந்த மின்காந்த திறனை குறித்த மேக்னெட்டிக் பவர், அதை குறித்தும் அதனுடைய செயல்பாடுகள் குறித்தும் அதனுடைய நன்மைகள் குறித்தும் அந்த கூட்டத்தில் அவர் மிக அழகாகவே சொற்பொழிவாற்றினார். அந்த கூட்டத்தில் அன்றைய இங்கிலாந்து அரசரான 7ஆம் எட்வர்ட் இளவரசர் அவர்களும் அந்த கூட்டத்தில் கலந்து கொண்டாராம். இந்த அறிவியல் அறிஞர், மின்காந்த திறனை உலகறிய செய்த மைக்கேல் ஃபராடே என்பவர் அந்த சொற்பொழிவை நிகழ்த்திய பிறகு சில மணி துளிகள் மிகப்பெரிய ஆரவார கைத்தட்டல் எழுந்ததாம். அதன் பிறகு அவருடைய சொற்பொழிவை கேட்ட இங்கிலாந்தினுடைய அந்த இளவரசர் 8ஆம் எட்வர்ட் அவரும் இவரை குறித்து பெருமையாக பேசியதால் இன்னும் சில மணித்துளிகள் கைத்தட்டல் ஆரவாரமாய் இருந்ததாம். ஆனால் திடீரென்று இந்த அறிவியலாளர் அந்த கூட்டத்திலிருந்து மௌனமாய் வெளியேறினாராம். இதை கவனித்த இந்த கூட்டத்திற்கு வருகை புரிந்திருந்த மிகப்பெரிய ஆளுமைகள் அவர் எங்கே செல்லுகிறார் என்று சொல்லி பார்த்த பொழுது அவர் அருகில் இருக்கின்ற ஒரு கோவிலுக்கு சென்று ஒரு ஓரமாய் அமைதியாய் அமர்ந்து கொண்டிருந்தாராம். இந்த ஜெபத்தை முடித்துவிட்டு வெளியே வந்த அவரிடம் கேட்டார்களாம், ஏன் நீங்கள் இப்படி கூட்டத்திலிருந்து திடீரென்று வெளியேறி ஆலயத்திற்கு சென்று மௌனமாய் அமர்ந்து விட்டு வருகிறீர்கள் என்று கேட்டபொழுது அவர் சொன்னாராம், இந்த பெரும் பாராட்டிற்கு உரியவர் கடவுள். ஒருவேளை உங்களுடைய கைத்தட்டல் என்னை மமதையுடையவனாய் மாற்றிவிடும், அகங்காரமுடையவனாய் மாற்றிவிடும், கடவுளை விட என்னை மேலானவனாய் எண்ணிக்கொள்ள அது என்னை உட்படுத்திவிடும். எனவே நான் கடவுள் முன் ஒன்றுமில்லை என்பதை எண்பிக்கவே நான் கடவுள் திருமுன்னிலையில் அமைதியாய் அமர்ந்திருந்தேன் என்று குறிப்பிட்டார். அன்புக்குரியவர்களே, இயேசு என்ற நம்மிடமிருந்தும் இதைத்தான் எதிர்பார்க்கிறார். இயேசுவும் அப்படித்தான் இருந்தார். தம்முடைய சீடர்கள் மீது பெரும் கருணையுடையவராய், பரிவுடையவராய், பேரன்பு கொண்டவராய் இருந்த இயேசு அதை மக்கள் மீதும் வெளிப்படுத்தினார். அதைத்தான் இன்றைய நற்செய்தியுடைய இறுதி பகுதி சொல்லுகிறது. இந்த முதல் வாசகத்தின்
முதல் வாசகத்தையும் நற்செய்தி வாசகத்தையும் இணைக்கின்ற ஒரு பாலமாகத்தான் இன்றைய இரண்டாவது வாசகம் புனித பவுலடியார் எபேசியருக்கு எழுதிய திருமுகம் நமக்கு தருகின்ற செய்தியாய் நான் உணர்கின்றேன். இன்றைய இரண்டாவது வாசகத்தில் நாம் இப்படியாய் வாசிக்க கேட்டோம். ஒரு காலத்தில் தொலைவில் இருந்த நீங்கள் இப்பொழுது இயேசு கிறிஸ்துவோடு இணைந்து அவரது இரத்தத்தின் மூலம் அருகில் கொண்டு வரப்பட்டிருக்கிறீர்கள். ஏனெனில் அவரே நமக்கு அமைதி அருள்பவர். அவரே இரண்டு இனத்தவரையும் பிரித்து நின்ற பகைமை என்னும் சுவரை. இரண்டு இனத்தவரை. யார் அந்த இரண்டு இனம்? யூதர்கள், சமாரியர்கள், இந்த புறவினத்தார் என்று சொல்லப்பட்டவர்கள். காரணம், இந்த யூதர்கள் எப்பொழுதுமே தங்களை மிக பெரியவர்களாய் சொல்லிக் கொண்டார்கள். நாங்கள் எல்லாம் கடவுளுக்கு நெருக்கமானவர்கள், கடவுள் எங்களைத்தான் தேர்ந்தெடுத்தார், நாங்கள் தான் கடவுளுக்கு ரொம்ப முக்கியமானவங்க, புறவினத்து மக்களாக நீங்கள் அப்படிப்பட்ட கடவுளுடைய செயலுக்கு தகுதியுடையவர்கள் அல்ல என்று சொல்லி யூதர்கள் புறவினத்தாரை அப்படியாய் நடத்தினார்கள். ஆனால் புறவினத்தாருக்கும் இயேசு கிறிஸ்து கடவுள், கடவுள் இயேசு வழியாய் இந்த இரண்டு இனத்தையும் ஒன்றாக்கி நமக்கான ஒப்புரவை கொண்டு வந்தார். அதைத்தான் இன்றைய இரண்டாவது வாசகத்தில் புனித பவுலடியார் மிக அழுத்தமாய் சொல்லுகின்றார். தாமே துன்புற்று பகைமையை அழித்தார். காரணம், யூதர்களுக்கும் புறவினத்தாருக்கும் இடையே பகைமை இருந்தது, வெறுப்புணர்வு இருந்தது. எனவே இயேசு கிறிஸ்து இவற்றை அழிக்கும் பொருட்டு, இந்த பகைமையை அழிக்கும் பொருட்டு இயேசு துன்புற்று சிலுவையின் வழியாக இரு இனத்தாரையும் ஓருடலாக்கி கடவுளுக்கு ஒப்புரவாக்க இப்படி செய்தார் என்று சொல்லி குறிப்பிடுகின்றார். இயேசுனுடைய இரக்கம் இப்படிப்பட்டதாயிருந்தது, இயேசுனுடைய கருணை இப்படிப்பட்டதாயிருந்தது. எனவே தான் இன்றைய நற்செய்தியுடைய இறுதியிலே நாம் வாசிக்க கேட்டோம். இயேசு பெரும் திரளான மக்களை கண்டபொழுது, பெரும் திரளான மக்களை அவர் கண்டபொழுது அவர் கரையில் இறங்கிய போது பெருந்திரளான மக்களை கண்டார். அவர்கள் 1000 ஆடுகள் போல் இருந்ததால் அவர்கள் மீது பரிவு கொண்டு அவர்களுக்கு பலவற்றை கற்பித்தார். அன்புக்குரியவர்களே, the compassion or being compassionate, பரிவு என்பது நம் எல்லாரிடத்திலும் தன்னிச்சையாய் செயல்பட வேண்டிய ஒரு விழுமியமாய் நான் பார்க்கின்றேன். It should be spontaneous and it should be voluntary. யாருன்னா சொல்லித்தான் நாம் அடுத்தவருக்கு நம்மிடம் இருக்கின்ற கருணையை, பரிவை, இரக்கத்தை வெளிப்படுத்த வேண்டும் என்கின்ற கட்டாயம் இல்லை. It should flow spontaneously. அது நம்மிடமிருந்து தானாய் ஊற்றெடுக்க வேண்டும். காரணம், இயேசுவிடம் அது தன்னிச்சையாய் செயல்பட்டது. இயேசு பெருந்திரளான மக்கள், இயேசுவிடம் வந்த அந்த பெருந்திரளான மக்கள் மெத்த படித்த மேதாவிகள் அல்ல, அறிஞர்கள் அல்ல, பெரும் ஆளுமைகள் அல்ல, அதிகாரத்தில் அமர்ந்திருந்தவர்கள் அல்ல, மாறாக சாதாரண சாமானிய மக்கள். இயேசு அவர்களுக்கு பலவற்றை கற்பித்தார். யார் அதை கற்றுக்கொள்ள வந்தார்கள்? ஏழைகள், விளிம்பு நிலை மக்கள், புறம் தள்ளப்பட்டவர்கள், பாவிகள் என்று முத்திரையிடப்பட்டவர்கள், சமுதாயத்திலிருந்து முற்றிலுமாய் சமூகத்திற்கு வெளியே தள்ளப்பட்டிருந்தவர்கள், பாவிகள் என்று சொல்லப்பட்டவர்கள். இவர்களை இயேசு கண்டு பரிவு கொள்ளுகின்றார். அப்படி என்ற நாமும் அதைத்தான் வெளிப்படுத்த அழைக்கப்படுகின்றோம். அன்புக்குரியவர்கள், குறிப்பாய் இந்த பெரும் நோய் தொற்று காலத்தில் நம்முடைய அன்பை, நம்முடைய கருணையை செயலாக்கத்திற்கு கொண்டு வர கடவுள் நமக்கான அழைப்பை கொடுக்கின்றார். இந்த அழைப்பை நாம் ஏற்றுக்கொள்வோம். கடவுள் நம்மை கருணையோடு நோக்குகின்றார். இட்ஸ் a fact. Let's be honest. Let's be honest. நாம் இந்த நாட்களில் நேற்றைய வத்திக்கான் செய்தியை வாசித்துக் கொண்டிருந்த பொழுது ஒரு அதிர்ச்சியான செய்தி. நம்முடைய இந்திய திருச்சபையினுடைய பொறுப்பாளர் தந்தை ஒருவர் இப்படியாய் சொல்லுகின்றார். முதல் அலையில் 2092 குருக்கள் இத்தாலியில் மட்டும் இருந்தார்கள் என்கின்ற ஒரு கணக்கு. ஆனால் இந்த இரண்டாவது அலையில் இந்தியாவில் மட்டும் 500க்கும் அதிகமான அருட்தந்தையர்கள், அருட்சகோதரிகள் தங்களுடைய உயிரை கொடுத்திருக்கின்றார்கள். இந்த பெரும் நோய் தொற்றினால் அவர்கள் பாதிக்கப்பட்ட மரணம் அடைந்திருக்கின்றார்கள். ஆனால் இந்த பெரும் நோய் தொற்று அவர்கள் அடுத்தவருக்கு பணி செய்கின்ற பொழுது பெற்றுக்கொண்டதான செய்திதான் நமக்கு சொல்லப்படுகிறது. அப்படி என்றால் இவர்கள் இந்த பெரும் நோய் தொற்று காலத்தில்
தங்களிடம் ஒப்படைக்கப்பட்டிருந்த மக்கள் மீது கருணையோடு பரிவோடு செயல்பட்டதால் இந்த நோய்க்கு அவர்கள் உள்ளானார்கள். ஒரு அருட்சகோதரிகளுடைய சபையில் மட்டும் 21 அருட்சகோதரிகள் இறந்து போனதாக கணக்கெடுப்பு சொல்லுகின்றது. அன்புக்குரியவர்களே, கடந்த ஜூலை மாதம் கடந்த வாரம் ஜூலை 12ஆம் தேதி சீரோ மலங்கரா ஆர்த்தடாக்ஸ் கிறித்துவ சபையின் திருத்தந்தை, எப்படி கத்தோலிக்க திருச்சபைக்கு திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் போப்பாண்டவராக திருத்தந்தையாக இருக்கிறாரோ அப்படியாய் நம்முடைய சீரோ மலங்கரா, கேரளாவில் இருக்கின்ற சீரோ மலங்கரா ஆர்த்தடாக்ஸ் கிறித்துவ சபையினுடைய தலைவராய் திருத்தந்தையாய் இருந்தவர் கத்தோலிக்கோஸ் 2ஆம் பவுலோஸ் என்கின்றவர். இஸ் ஈக்குவல் டு போப் இன் தர் கேத்தலிக் ஃபெய்த். அவர் கடந்த ஜூலை 12ஆம் தேதி இறைவனடி சேர்ந்தார். அவரை குறித்து வாசிக்கின்ற பொழுது ஒரு அழகான செய்தி சொல்லப்படுகிறது. இவர் கிறிஸ்துவ ஒன்றிப்பு உரையாடல்களுக்கு தன் வாழ்க்கையை அர்ப்பணித்தார் என்று சொல்லப்படுகிறது. அப்படி என்றால் all the Christian has to come to under one umbrella. இதைத்தான் அவர் பலமுறை தன்னுடைய திருத்தந்தை பணிக்காலத்தில் செய்தாராம். பாருங்கள், தன் மக்கள் மீது அன்பு கொண்ட ஒரு திருத்தந்தையாக கத்தோலிக்கோஸ் 2ஆம் பவுலோஸ் இருந்திருக்கின்றார். கடவுளுக்கு நன்றி சொல்லுவோம். இப்படி அநேக மேய்ப்பர்கள், அநேக குருக்கள், அநேக அருட் சகோதரிகள், நல்ல ஆளுமைகள், நாம் தெரிந்த தலைவர்கள் தம் மக்கள் மீது அக்கறை கொண்டு கரிசனை கொண்டு இரக்கம் காட்டி செயலாற்றியிருக்கின்றார்கள். அருத்தந்தை ஸ்டேன் சுவாமி அவர்களும் அப்படிப்பட்டவராகத்தான் இருந்திருக்கிறார். இன்று காலை நான் வாசித்த வத்திக்கான் வானொலி செய்தியில் கடந்த வாரம் உலகம் முழுவதும் நாம் எடுத்த முன்னெடுப்பு பெரும் அதிர்வலதை ஏற்படுத்தியிருக்கு. கடந்த வாரம் இந்தியா முழுவதும் அருத்தந்தை ஸ்டான் சுவாமி அவர்களுடைய மரணத்திற்கு கண்டனம் தெரிவித்து வழிபாடுகளை நிகழ்வுகளை முன்னெடுத்திருக்கிறது. பல மறை மாவட்டங்களில் கண்டன ஆர்ப்பாட்டங்களை எல்லாம் முன்னெடுத்திருக்கின்றார்கள். இது பெரும் நடுக்கத்தை இன்றைய ஒன்றிய அரசிற்கு கொடுத்திருக்கிறது. காரணம், உலகளவில் பேசுபொருளாக மாறி இருக்கிறது. இன்றைய தகவலின்படி அருத்தந்தை ஸ்டான் சுவாமி அவர்கள் புதைக்கப்படவில்லை, மாறாக அவருடைய உடல் எரிக்கப்பட்டிருக்கின்றது. அந்த சாம்பலைத்தான் கடந்த வாரத்தில் அவர் பணியாற்றிய இடத்தில் வைத்து திருப்பலி ஒப்புக் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த சாம்பலிலிருந்து ஒரு பகுதியை இன்று தமிழகம் இயேசு சபை அருத்தந்தையர்கள் கொண்டு வந்திருக்கின்றார்கள். நம்முடைய முதல்வர் அவர்கள் மரியாதை செலுத்த போகிறார் என்கின்ற செய்தியும் எனக்கு கிடைத்திருக்கிறது. அன்புக்குரியவர்களே, இதையெல்லாம் சொல்லுவதற்கு காரணம், கடவுள் நமக்கு அநேக நல்ல இரக்கமுள்ள கருணையுள்ள பரிவுள்ள மீட்பர்களை கொடுத்திருக்கின்றார். இவர்களுக்காக நாம் கடவுளுக்கு நன்றி சொல்லுவோம். இவர்கள் வழியாய் வெளிப்படுத்தப்பட்ட இயேசுடைய இரக்கத்தை கருணையை நாமும் நம்முடைய வாழ்க்கையில் அடுத்தவருக்கு கொண்டு போய் சேர்ப்போம். அதற்கான அருள் வேண்டுவோம். ஆமீன். மண்ணையும் படைத்தவராம் கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை மகன் தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய
அன்புமிக்க சகோதர சகோதரிகளை எல்லாம் உள்ள தந்தையாம் இறைவன் மக்கள் அனைவரும் மீட்படையவும் உண்மையின் நிறைய அறிவை பெறவும் விரும்புகிறார். முழு மனதுடன் அவரை நோக்கி மன்றாடுவோம். நல்லுறவின் ஊற்றே எம் இறைவா, திருச்சபையை வழிநடத்தும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், ஆயர்கள், குருக்கள், துறவிகள் மற்றும் திருநிலையினர் அனைவரும் உம்மில் நல்லுறவு கொண்டு இணைந்திருப்பதன் வழியாக தங்கள் செயல்பாடுகளில் மிகுந்த கனி தருபவர்களாக விளங்க வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நாங்கள் விரும்பி கேட்பதெல்லாம் நடக்கும் என்றுரைத்த இறைவா, எங்கள் நாட்டை ஆளும் தலைவர்களும் அதிகாரிகளும் நாங்கள் நியாயத்தின் அடிப்படையில் விரும்பி கேட்பவற்றை உதாசீனம் செய்யாமல் அவற்றை வழங்குவது தங்களது கடமை என உணர்ந்து செயல்படவும், தங்களது செயல்பாடுகளால் அண்டை மாநிலங்கள் மற்றும் நாடுகளின் நன்மதிப்பை பெறவும், அவமதிப்புக்கு உள்ளாகாமல் பணியாற்றவும் முன்வர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வழி நடத்தும் தந்தையே எம் இறைவா, எங்கள் பங்கு தந்தைக்காக ஜெபிக்கின்றோம். தந்தையின் 14வது ஆண்டு பணிவாழ்வில் அவரது இன்ப துன்பங்கள், நெருக்கடியான நேரங்களில் உமது தெய்வீக பிரசன்னம், தெய்வீக பராமரிப்பு அதிகம் கிடைத்து உடனிருந்து காத்தமைக்காக நன்றி கூறுகின்றோம். மக்களின் மேம்பாட்டிற்காக தந்தை எடுக்கின்ற எல்லா முயற்சிகளையும் ஆசீர்வதியும். அற்புத குழந்தை இயேசுவுக்கு புதிய ஆலயம் எழுப்ப தந்தையோடு இணைந்து பங்கு மக்களாகிய நாம் பண உதவியும் பொருளுதவியும் கொடுத்து உதவிட நல் மனதை தர வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இன்னருள் புரியும் இணையற்ற இறைவா, இத்திருப்பலியில் பங்கேற்கும் அனைத்து குடும்பங்களையும் ஆசீர்வதியும். பல்வேறு சூழல்களால் தடைபட்டு நிற்கும் எங்கள் குடும்ப பங்கு சமூக காரியங்களை எல்லாம் உமது பேரருளால் தடைகள் விலகி நாங்கள் குறிப்பிட்ட முன்னேற்றம் அடையவும், நீர் வளமும் நிலவளமும் செழிப்புற இனிவரும் நாட்களில் எந்த விதமான பாதிப்பும் மக்களை அணுகாதவாறும் வந்திருக்கும் நோய் தொற்றிலிருந்து மக்கள் அனைவரையும் பாதுகாத்திட வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நன்மை தனத்தின் பிறப்பிடமே எம் இறைவா, கொரோனா நோய் தொற்று காலத்தில் பணிகளும் பள்ளிகளும் கல்லூரிகளுக்கும் செல்ல முடியாமல் கல்வி தடைபட்டு காணொளி வழியாக கல்வி கற்கும் மாணவ மாணவிகளுக்கும் நீர்வாமை நம்பிக்கை அளித்து இச்சூழலால் தனிமை, வெறுமை ஆகியவற்றை வென்று தங்களுக்குரிய எதிர்காலத்தை வளப்படுத்த கடுமையான உழைப்பு, தயாரிப்பு, நேர்மை போன்ற நற்பண்புகளை இவர்களுக்கு வேதிட இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக மௌனமாய் ஜெபிப்போம். இறைவனடி சேர்ந்துள்ள சீரோ மலங்கரா ஆர்த்தடாக்ஸ் திருச்சபையினுடைய திருத்தந்தை கத்தோலிஸ் 2ஆம் பவுலோஸ் அவர்களுக்காக ஜெபிப்போம். அவருடைய இழப்பால் பெரும் துயரில் இருக்கின்ற சீரோ மலங்கரா ஆர்த்தடாக்ஸ் சபையினுடைய மக்களுக்காகவும் ஜெபிப்போம். நற்செய்தி நிமித்தமாய் துன்புறுகின்ற அருள் பணியாளர்களுக்காகவும் அருள் சகோதரிகளுக்காகவும் நற்செய்தி பணியாளர்களுக்காகவும் மன்றாடுவோம். கடவுள் தாமே தம்முடைய பேரிரக்கத்தால் இவர்களை இன்னும் உறுதிப்படுத்தி தொடர்ந்து இயேசுவின் பணியை கருணையோடும் பரிவோடும் செயல்பட ஆற்றல் தந்திட ஜெபிப்போம். இந்த பெரும் நோய் தொற்று நிமித்தமாய் நம்முடைய குடும்பங்களில் மரித்த அனைவருக்காகவும் ஜெபிப்போம்.
எங்கள் அடக்கலமும் ஆற்றலுமான இறைவா, உமது திரு அவை நிறைப்பற்றுள்ள மன்றாட்டுக்களுக்கு செவி சாய்த்தருளும். பரிவிரக்கத்தின் காரணரான நீர் நாங்கள் நம்பிக்கையோடு கேட்பவற்றை பெற்று பயன்பெற செய்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மேமன்றாடுகிறோம். ஆமென். இயற்கை உனது ஓவியம், இணையில்லாத காவியம். இயற்கை உனது ஓவியம், இணையில்லாத காவியம். அகிலமென்னும் ஆலயம், நானும் அதில் ஓராகமும். அகிலமென்னும் ஆலயம், நானும் அதில் ஓராகமும். உள்ளம் எந்தன் உள்ளம், அது என்னாலும் ஒன்றில்லவே. உள்ளம் எந்தன் உள்ளம், அது என்னாலும் ஒன்றில்லவே. படைப்பு எல்லாம் உமக்கே சொந்தம், நானும் உந்தன் கைவண்ணம். கோயில்கள் பாடும் கிளிகள் பேசும், என் வாழ்வு இசைக்கும் உன்னாகவே. கோயில்கள் பாடும் கிளிகள் பேசும், என் வாழ்வு இசைக்கும் உன்னாகவே. இதயம் என்னும் வீணையில், அன்பை மீட்டும் வேளையில். இதயம் என்னும் வீணையில், அன்பை மீட்டும் வேளையில். வசந்தராகம் கேட்டதே, ஏழை என்னில் வாருமே. வசந்தராகம் கேட்டதே, ஏழை என்னில் வாருமே. சகோதரர் சகோதரிகளை, என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த தெய்வீக திருப்பலி எல்லாம் உள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி செபியுங்கள். ஆண்டவர் நமது புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையில் ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, பழைய ஏற்பாட்டு பல்வேறு பலிகள் உம் திருமகனின் நினைவான ஒரே பலியில் முழுமை பெறச் செய்தீர். ஆபேலின் காணிக்கைகள் மீது ஆசி வழங்கி புனிதப்படுத்தியது போல உமது மாட்சியின் மேன்மைக்காக இறைப்பற்றுள்ள உம் அடியார்கள் ஒவ்வொருவரும் செலுத்தும் பலியை ஏற்று அது அனைவரின் மீட்புக்கும் பயன்பட செய்தருள்வீராக. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதே தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தை என்றும் உள்ள எல்லாமல்ல இறைவா, என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாக நீங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். அழிவுக்குரிய மனிதனுக்கு உமது இறையியல்பின் ஆதரவை அளிக்கின்றீர். மேலும் மனிதனின் சாகும் தன்மையை பிணிப்போக்கும் மருந்தாக பயன்படுத்தி நாங்கள் எவ்வாறு அழிவுற்றோமோ அவ்வாறே எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எங்களுக்கு மீட்பருளுகின்றீர். இவை அனைத்தாலும் அளவற்ற மாட்சி உமக்கே உரியது என்பதை உணர்கிறோம். அவர் வழியாக உமது மாண்பை வானதூதர்களின் அணிகள் வழிபடுகின்றன. உமது திருமுனை காலத்துக்கும் மகிழ்கின்றன.
அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்துக் கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து அக்களிப்புடன் பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளமாண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர், ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் நீர் மெய்யாகவே தூயவர். உம்முடைய படைப்புகள் எல்லாம் உம்மை புகழ்வது தகுமே. ஏனெனிலும் திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தூய ஆவியாரின் செயலாற்றலால் அனைத்தையும் உய்வித்து தூய்மைப்படுத்துகின்றீர். கதிரவன் தோன்றி மறையும் வரை உமது பெயருக்கு தூய காணிக்கையை ஒப்புக் கொடுக்குமாறு உமக்கென மக்களை இடையராது ஒன்று சேர்த்து வருகின்றேன். எனவே ஆண்டவரை உமக்கு அர்ப்பணிக்க நாங்கள் கொண்டு வந்துள்ள இக்காணிக்கைகளை அதே ஆவியால் தூய்மைப்படுத்த உம்மை தாழ்மையுடன் அன்றாடுகிறோம். இவ்வாறும் திருமகனாக எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் இவை மாறுவனவாக. இயேசு பணித்தவாறே மறு நிகழ்வுகளை கொண்டாடுகிறோம். ஏனெனில் இயேசு காட்டிக் கொடுக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணனை இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி செலுத்தி தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள் ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இரத்தினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, உம் திருமகனின் மீட்பளிக்கும் பாடுகளையும் வியப்புக்குரிய உயிர்ப்பையும் முன்னேற்றத்தையும் நாங்கள் நினைவு கூறுகிறோம். இவர் மீண்டும் வருவார் என எதிர்பார்த்திருக்கும் நாங்கள் இப்புனிதமான உயிருள்ள பலியை நன்றி செலுத்தி உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். முது திரு அவையின் காணிக்கை கண்ணோக்கியர்களும் என்று ஆடுகிறோம். இப்பலியினால் நீர் உளம் கனிய திருவுளமானீர். இவ்வாறு உம்முடைய திருமகனின் திருவுடல் திரு ரத்தத்தால் ஊட்டம் பெறும் நாங்கள் அவருடைய தூய ஆவியால் நிரப்ப பெற்று கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலும் ஒரே உள்ளமும் உடையவராக விளங்கச் செய்வீராக. இவரே எங்களை உமக்கு என்றும் காணிக்கையாக்குவாராக. இவ்வாறு உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களோடு முதலாக புனிதமிக்க கன்னியும் கடவுளின் தாயுமான மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், மாட்சிமிகு மறை சாட்சியர், மற்ற புனிதர் அனைவரோடும் நாங்கள் உரிமை பேற்றுக்கு தகுதியுடையோர் ஆவோமாக. இவர்களின் வேண்டுதலால் நாங்கள் என்றும் உமது உதவியை பெறுவோம் என உறுதியோடு இருக்கிறோம். ஆண்டவரே, எங்களை உம்மோடு ஒப்புரவாக்கும் இப்பலி உலகுக்கெல்லாம் அமைதி மீட்பும் தர வேண்டும் என ஆடுகிறோம். இவ்வுலகில் பயணம் செய்யும் உமது திரு அவை சிறப்பாகும் அடியாராகி எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் தந்தை நீதிநாதன், ஏனைய ஆயர்கள், திருநிலையினர், உமக்கு சொந்தமான மக்கள் ஆகிய அனைவரையும்
நம்பிக்கையிலும் அன்பிலும் உறுதி பெறச் செய்வீராக. நீர் விரும்பியபடியும் திருமுன் நிற்கின்ற இக்குடும்பத்தின் வேண்டல்களுக்கு கனிவுடன் செவி சாய்த்தருளும். கனிவுள்ள தந்தையே, எங்கும் சிதறுண்டிருக்கும் உம்முடைய பிள்ளைகளை கனிவுடன் உம்மோடு சேர்த்துக் கொள்ளும். இறந்து போன எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் உமக்கு உகந்தவர்களாய் வாழ்ந்து உலகை விட்டு சென்ற அனைவரையும் உமது ஆட்சியில் கனிவுடன் ஏற்றருளும். நாங்களும் அங்கு வந்து சேர்ந்தவர்களோடு உமது ஆட்சியால் என்றும் மனநிறைவு அடைவோம் என எங்கள் ஆண்டவராகி கிறிஸ்து வழியாக இதை நோக்கி இருக்கிறோம். இவர் வழியாகவே நீர் உலகிற்கு எல்லா நன்மைகளையும் வழங்குகின்றீர். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தாயே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் நமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்ட இறைப்படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாமும் இயேசுவை போல் பரிவோடும் கருணையோடும் செயல்பட அருள் வேண்டி கரம் விரித்து ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் என்று ஆடுகிறோம். முத இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்துக்காகவும் எமீப்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, அமைதி உங்களுக்கு விட்டு செல்லுகிறேன், என் அமைதி உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியை முற்றமையும் அளித்தருள்வீராக. என்றென்னும் வாழ்ந்த ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்னும் இருப்பதாக, ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் தருகின்ற அமைதியை பகிர்ந்து கொள்வோம். பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். இறைவனின் செம்மறி, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம் மீது பெரும் கருணையும் பேரிரக்கமும் உடையவர். நம்மை சிதறடிக்கின்ற பிளவுபடுத்துகின்ற எல்லாரையும் நம்மிடமிருந்து முற்றிலுமாய் அகற்றுகின்றவர். நீதியோடும் நேர்மையோடும் நம்மை ஆளுகின்றவர். இயேசுவின் திருவிருந்து கடைப்பு பெற்றிருக்கிற நாம் எல்லாருமே பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என்னிடத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும்.
பிரியாமல் உயிராக என்னை காக்கும் என் தெய்வம் நீ இயேசுவே. உன்னோடு நான் வாழ்ந்து உன் புகழ் பாடும் பரமேவன் என் தேவனே. உயர்வாகும் உன்னன்பு தேவா, மாறாத மறையாத உன் பாசமே. மழைநீர் சொந்தம் நீராடி இறைவா, மலர் போன்ற உன் பாதம் என் நெஞ்சமே. உன் பாதை செல்லும் திருச்செல்வம் வேண்டும், உனை தோட பிறர் வாழ பலியாக வேண்டும், உனக்காக உயிர் வாழுவே. உன் வார்த்தை வாழ்வாக்குவே. உயிராக என்னை காக்கும் என் தெய்வம் நீ இயேசுவே. உன்னோடு நான் வாழ்ந்து உன் புகழ் பாடும் பரமேவன் என் தேவனே. கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும், கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும், கிறிஸ்துவின் திரு ரத்தமே எனக்கு எழுச்சி ஊட்டும், கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே, கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றிடுமே. ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவி சாயும், உம் திரு காயங்களுள் என்னை மறைத்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும், தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழ செய்யும். ஆமேன். ஞாயிறு அறிவிப்புகள் 18/7/2021 என்று ஆண்டின் பொதுக்காலம் 16ஆம் ஞாயிறு. வருகின்ற செவ்வாய்க்கிழமை 20ஆம் தேதி 1000 மறைசாட்சியுமான புனித அப்பல்லோனாரிஸ் அவர்களுடைய நினைவு நாள். 21ஆம் தேதி புதன்கிழமை
அருள் பணியாளரும் மறைவல்லுநருமான பிரசிந்தி நகர் புனித லாரன்ஸ் நினைவு நாள் 22ஆம் தேதி வியாழக்கிழமை புனித மகதலாம் மரியா விழா. வருகின்ற 23ஆம் தேதி வெள்ளிக்கிழமை ஸ்வீடன் நாட்டை சார்ந்த துறவி புனித பிரிஜித் நினைவு நாள். வருகின்ற 25ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ஆண்டின் பொது காலம் 17ஆம் ஞாயிறு. அன்பிற்கினியவர்களே, இன்றைய ஞாயிறு வழிபாட்டை சிறப்பித்தோர் பங்கின் புனித துன்போஸ்கோ அன்பிய குடும்பங்கள் கரவொலி எழுப்பி வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் தெரிவிப்போம். வரும் ஞாயிற்றுக்கிழமை 25ஆம் தேதி, அதற்கடுத்த நாள் 26ஆம் தேதி ஜூலை மாதம் இயேசுவினுடைய தாத்தா பாட்டி புனித சுவக்கின் புனித அன்னாள் இவர்களுடைய விழா. முதல் முறையாக நம்முடைய திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் 25ஆம் தேதி வரும் ஞாயிற்றுக்கிழமையை புனித சுவக்கின் அன்னை மரியாளுடைய பெற்றோர் இயேசுனுடைய தாத்தா பாட்டி இவர்களுடைய விழாவின் நினைவாக திருச்சபையில் முதல் முறையாக இந்த தாத்தா பாட்டிகளுக்கான நாளாக விழாவாக கொண்டாடும்படி வரும் ஞாயிறை திருத்தந்தை அவர்கள் உலகளாவிய கத்தோலிக்க திரு அவைக்கு அழைப்பு கொடுத்துள்ளார். நம்முடைய பங்கில் 2 ஆண்டுகளுக்கு முன்பு நாம் சிறப்பாய் கொண்டாடினும் கடந்த ஆண்டு நோய் தொற்று காலம் கொண்டாட முடியவில்லை. இந்த ஆண்டும் சூழல் இப்படியே செல்லுகிறது. ஆயினும் வரும் ஞாயிற்றுக்கிழமை நம்முடைய குடும்பத்தினுடைய இந்த மூத்த குடிமக்களுக்காக நாம் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். எனவே வருகின்ற ஞாயிற்றுக்கிழமையை அன்பிய ஒருங்கிணைப்பாளர் திருமதி கலாவதி தயவு செய்து பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்கள். அன்பியங்கள் இருக்கின்ற முதியோர் பொறுப்பாளர் இவர்களை ஒருங்கிணைத்து வரும் ஞாயிறு திருப்பலியை சிறப்பித்து தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அன்புக்குரியவர்களே, நேற்று மாலை நமது பங்கில் 2 ஆண்டுகளுக்கு முன்பு வார இறுதி நாட்களில் நமக்கு உதவி செய்தவர் திருத்தொண்டர் அருட் சகோதரர் ஜெரால்டு அவர்களுக்கு வருகின்ற சனிக்கிழமை 24ஆம் தேதி குருத்துவ அருட்பொழிவு திருநிகழ்வு ஆயர் இல்லத்தில் காலை 10:30 மணிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. நேற்று எனக்கு அவர் தொலைபேசியில் தொடர்பு கொண்டார். இதை மக்களிடம் அறிவிக்கவும் அவருக்காக ஜெபிக்கவும் நமக்கான அழைப்பை கொடுத்திருக்கின்றார். குருத்துவ அருட்பொழிவுக்கு குறைந்தபட்ச நபர்களே அழைக்கப்பட்டிருக்கின்றார்கள். எனவே நாம் பங்கேற்க முடியாத சூழல். ஆனால் அவர் குருவாகி பிறகு நம்முடைய பங்கிற்கு ஒரு வியாழக்கிழமையோ அல்லது ஞாயிற்றுக்கிழமையோ நாம் அவரை வரவேற்று அவருக்கான சிறப்பு திருப்பலி ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். அன்புக்கினியவர்களே, மீண்டும் உங்களுக்கு நினைவுபடுத்துகின்ற நம்முடைய புதிய ஆலய கட்டுமான பணிகளை நாம் விரைவில் துவங்கவிருக்கின்றோம். இப்போது நமக்கு உதவி செய்வதற்கென்றே நம்முடைய மாநில அரசும் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. குறிப்பாக சிறுபான்மையினருடைய எல்லா முயற்சிகளுக்கும் அது முன்னுரிமை கொடுக்கிறது. எனவே நம்முடைய பணிகளை துவங்குவதற்கு நமக்கு எல்லாமே சரியாக அமையும் என்று நினைக்கின்றேன். தற்பொழுது மாற்று ஏற்பாடு நாம் செய்து கொண்டிருக்கின்றோம். சில பணிகளை நாம் முடிக்கும் தருவாயில் இருக்கிறோம். உங்களுடைய ஜெப உதவி எனக்கு அதிகமாய் தேவைப்படுகிறது. அன்புக்குரியவர்களே, நாம் முன்னெடுத்திருக்கின்ற இந்த மாற்று ஏற்பாடு பணி நாம் சிறப்பாக கட்டமைக்கின்றோம். அடுத்து வருகின்ற சில ஆண்டுகளுக்கு ஆலய பணிகள் முற்றிலும் நிறைவடைந்த பிறகும் கூட அதை நாம் மாற்று விழாக்களுக்கு உபயோகிக்கலாம், பங்கிற்கான வருமானத்தை ஈட்டலாம். அதன் பிறகு நீங்கள் உங்களுடைய புதிய பங்கு தந்தையோடு சேர்ந்து அந்த வளாகத்தை நீங்கள் சீரமைத்துக் கொள்ளலாம். எனவே நாம் இப்பொழுது முன்னெடுக்கின்ற இந்த பணி அடுத்த ஒரு குறைந்தது 10 ஆண்டுகளுக்காவது அது சிறப்பான இடமாக இருக்கும். எனவே இப்பொழுதுக்கு உங்களுடைய ஜெப உதவி எனக்கு தேவைப்படுகிறது. ஆனால் வேலைகள் முடியும் பட்சத்தில் உங்களுடைய பொருளுதவியும் எனக்கு தேவைப்படுகிறது. காரணம், நாம் இப்பொழுது அதிகமாக செலவிட விரும்பவில்லை. மாறாக ஒரு குறிப்பிட்ட அளவு தொகையை நாம் இந்த கட்டுமான பணிகளுக்கு நாம் செலவிடுகின்றோம். ஆனால் அதை இன்னும் அழகாக மாற்றுவதற்கு, if you feel like going for tiles and false ceiling and we need a little more extra money, but I don't want to take that money from the church construction fund. Maybe I love my people making a small contribution. It's not going to be a big money, but still if some of us can join together and make a little contribution, that work would be done and it would be a wonderful place and you would love more than any other place. எனவே உதவி செய்யுமாறும் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன்.
இறுதி ஆசிற்கு எழுந்து நிற்போம். நன்றியோடு மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணக மறை நிகழ்வுகளால் நிறைவு செய்த உம் மக்களுடன் கனிவாய் தங்கியிருக்க உம்மை வேண்டுகின்றோம். பழைய நிலையிலிருந்து வாழ்வின் புதிய நிலைக்கு நாங்கள் கடந்து செல்ல செய்வீராக. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்களையும் குழந்தைகளையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. கடவுளை போல் இயேசுவை போல் கருணையுடனும் பரிவுடனும் வாழவும் வேண்டி சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவுற்றது. அன்புக்குரியவர்களே, கடந்த வாரத்தில் நம்முடைய பங்கிலிருந்து 2 தம்பதியினர் புதுமண தம்பதியினராக மாறியிருக்கின்றார்கள். மத்திய அன்பியத்திலிருந்தும் அமல அன்னை அன்பியத்திலிருந்தும் அந்த புதுமண தம்பதியினர்களுக்கு பங்கின் சார்பாக நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். கன்னியர்கள் பங்கு மக்கள் உடல் நலத்திற்காகவும் பங்கு தந்தையின் உடல் நலத்திற்காகவும் கருத்துக்களுக்காகவும் ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல
மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். அருளறிந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாய் இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் நிலையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். நம் பங்கின் பாதுகாவலரான அற்புத குழந்தை இயேசுவே, எங்களை ஆசீர்வதித்தருளும். எங்கள் அமலோர் மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித சூசேப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தந்தை மகன் தூய ஆவியார் பெயராலே ஆமென்.